இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அந்த பட்டாணி வச்சு தான் ஒரு ஸ்நாக் ரெசிபி வந்து செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு நான் பட்டாணியை ஒரு 6ல இருந்து 8 மணி நேரம் ஊற போட்டு வச்சிருக்கேன். எப்படி செய்யறது வந்து பார்த்துடலாம் வாங்க. இப்போ 3 வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். அதை கட் பண்ணி மிக்ஸியில் சேர்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 3 பெரிய வெங்காயம் 2 தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். பெரிய வெங்காயம் 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இன்னொன்று மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய் தூள் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா சேர்த்துக்கிறேன். கறி மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கறி மசாலா இல்லாட்டா கொஞ்சோண்டு வந்து மல்லித்தூளும் சீரகத்தூளும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா நைஸாக வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நைஸாக நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ மசாலா ரெடியாக இருக்குது. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ பாத்திரம் ஹீட் ஆயிடுச்சு. எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துடலாம். கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு சீரகம். இப்போ எல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா சேர்த்துடலாம். இப்போ இதனுடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம எண்ணெயில் வந்து வதக்கிடலாம். இது எல்லாமே நம்ம பச்சையாக தான் அரைச்சோம். வெங்காயம், தக்காளி, மசாலா, இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் இதோடைய பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நம்ம எண்ணெயில் வந்து வதக்கிக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ இதோடைய பச்சை வடை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஊற போட்டிருந்த சுண்டல் வந்து சேர்த்துடலாம். இந்த பட்டாணி வந்து எடுத்திருக்கேன். நம்ம சுண்டல்ல கூட செய்யலாம். இந்த பட்டாணியை நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலாவோட மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு இருக்குதான்னு செக் பண்ணிட்டு உப்பு வேணா நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கலாம். வேணா நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பு வந்து இதில் கரெக்டாகவே இருக்குது, அதனால உப்பு சேர்க்கலை. இது வேக வைக்கிறதுக்கு நம்ம வந்து மிக்சியை கழுவி இந்த தண்ணி மட்டும் சேர்த்துடலாம். இப்போ பட்டாணி வேகிற வரைக்கும் நம்ம விசில் வச்சு எடுத்துடலாம். ஒரு 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது 3 விசில் அடிச்சிருச்சு. இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பூரி வந்து நமக்கு கடையிலேயே வந்து கிடைக்குது. இப்போ இதை வந்து பொரிக்கிறதுக்கு எண்ணெயை வந்து சூடு பண்ண வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் வந்து சுட்டுருச்சு. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம பானிபூரி எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்தாச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவே நம்ம பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை கூட வச்சு சாப்பிட்லாம். இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த பானிபூரியை இப்படி உடச்சி சேர்த்துக்கலாம். இந்த மசாலா கொஞ்சம் ஊற்றிக்கலாம். மேலே இது இன்னும் கொஞ்சம் உடச்சி போட்டுக்கலாம். மேலே கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு மசாலா பூரி வந்து தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இது கூட லெமன் வேணாலும் லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம்.